திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சுப்பிரமணியன் பாலாஜி அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் அமெரிக்க நாராயணன் அவர்களும், பத்திரிகையாளர் ஜி.சி. சேகர் அவர்களும், பொது காப்பீட்டு ஊழியர் சங்கத்தின் ஆனந்த் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தபோது கட்சி தலைமை சொன்ன சில விஷயங்களை நான் செஞ்சேன், அதன் காரணமாக பின்னால புறக்கணிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அரசியல் வாழ்க்கையே அழித்து விட்டது கட்சி அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான பிரமுகர் ஒரு கட்சியை விட்டு போகும்போது சொல்லக்கூடிய வழக்கமான தலைமை மீதான குற்றச்சாட்டு அப்படின்னு இதை பார்க்கணுமா, இல்ல ஒரு வருட காலமாக புறக்கணிக்கப்பட்டு வச்சிருந்த ஒரு மனசு மனக்குமுறலை வெளிப்படுத்துதுன்னு பார்க்கணுமா, இல்ல இதையெல்லாம் தாண்டி வேறு அரசியல் இதற்குள்ள இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? ஆனந்த், நீங்க ஆரம்பிக்கலாம். அதாவது இவர்களுடைய ராஜினாமா என்பது ஒரு திடீரென்று வந்தது போல இன்றைக்கு தெரிகிறது. ஆனால் ஒரு 11 மாத காலமாக ஜெயந்தி நடராஜனுக்கு இருந்த மனக்குமுறலை வெளிப்படுத்துவதாக அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். நான் என்ன பார்க்குறேன்னா, இது காங்கிரஸுக்கு இது புதிதல்ல. காங்கிரஸுக்கு அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது மந்திரியா இருப்பவர்கள் வெளியே போவது என்பது புதிதல்ல. அதுக்குள்ளே இருக்கின்ற விஷயத்தை தான் பார்க்கணும். ஜெயந்தி நடராஜனுக்கு அப்பால் பட்டு உள்ளே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் மக்களுக்கான பிரச்சனையாக நான் பார்க்குறேன். குறிப்பாக சுற்றுச்சூழல் சம்பந்தமாக எழுப்பப்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், அதுல இவர்கள் காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு இன்றைக்கு எவ்வளவு தூரம் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது என்பதை பார்க்கும்போது அந்த ராஜினாமாவை நான் பார்க்கிறேன். நான் இந்த ராஜினாமாவுக்கு பின்னால வேறு அரசியல் எதுவும் இருக்கிறதாக பார்க்கல. இல்ல, இதுக்கு பின்னால் வேறு அரசியல் இருக்கிறது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு ஏராளமான அரசியல்கள் இருக்குது. இதுக்கு பின்னால் பிஜேபி மூவ் இருக்கிறது. இன்னைக்கு பிஜேபி சிபிஐ பயன்படுத்துகிறதா என்ற கேள்வி கூட வந்திருக்கிறது. இதெல்லாம் பின்னால் இருக்கின்ற விஷயமாக நான் பார்க்கின்றேன். ஆனாலும் மக்களை பாதிக்கின்ற சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்களை சீரியஸாகவும் பேச வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். சேகர், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வருஷமா அவங்கக்குள்ள வச்சுட்டு இருந்த ஆதங்கத்தையும் குமுறலையும் வெளியிட்டிருக்காங்க. அது ஒன்று இன்னைக்கு எதுக்கு எப்படி வெளியில வந்துச்சுன்னா, அவங்க நவம்பர்ல எழுதின கடிதம் இன்னைக்கு ஒரு பத்திரிகையில வெளியில வந்ததுனால அவங்க அது வெளியில வந்தது. அது தற்செயல் நிகழ்வா? எது அது? நவம்பர்ல எழுதின கடிதம் இன்னைக்கு ஒரு திடீரென்று எங்களுடைய ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்கல்ல, தற்செயல் நிகழ்வு. அது தற்செயல் நிகழ்வுன்னு எனக்கு தோணல. ஏன்னா நான் பத்திரிகையில இருக்கேன். அந்த பத்திரிகையில அந்த பத்திரிகை என்னங்கிறது தெரியும், அதோட பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும். இவங்களுக்கு அங்க யாரு இல்ல நண்பர்களுங்கிறதும் எனக்கு தெரியும். சோ அதனால இது தற்செயலாக நடந்தது நான் சொல்ல மாட்டேன். பட் இவங்க லெட்டர் எழுதிட்டு இவங்க 2 மாசம் வெயிட் பண்ணிருக்காங்க, எந்த ரிப்ளையும் வரல. அப்படிங்கும்போது அப்ப இந்த டைமிங்கும் முக்கியமான ஒரு ஃபேக்டர். டைமிங் ஒரு ஃபேக்டர் தான் சொல்லணும். டைமிங்க்கு முக்கியமா டைமிங் ஒரு ஃபேக்டர்ங்கிறது மட்டும் இல்ல. அதாவது இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு சில பேர் அவங்க டெல்லியில காங்கிரஸோட டெல்லி எலெக்ஷன்ல காங்கிரஸ்க்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு என்னமோ காங்கிரஸ் அங்க போட்டியிலே இல்லாத போது என்ன பாதிப்பு ஏற்படுத்த போதும் எனக்கு தெரியல. பட் மற்ற விஷயங்களும் இருக்கு, அதை நம்ம பேசலாம். கரெக்ட். அமெரிக்க நாராயணன், இது ஒரு தெளிவாக சந்தர்ப்பவாதம். இதற்கு பின்னால ஒரு இயக்குகிறவர்கள் இருக்கிறாங்க. இவங்களும் இயக்குபவர்களுக்கு இயங்கி செய்யுங்க. இது இவர்களுடைய இரட்டை முகத்தை காட்டுகிறது. முன்னுக்கு பின் முரணாக பேசி இன்னைக்கு காங்கிரஸ் எக்ஸ்போஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறவங்க தாங்களே பணக்கார முதலைகளுக்கும் விலை போயிருக்காங்களோன்ற ஒரு கேள்வி உண்டாக்கியிருக்கு. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மேலே சொன்ன குற்றச்சாட்டு ரொம்ப வரவேற்கிறோம். ஏன்னா அவர் ஏழை பங்காளன்றதை அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அடித்தட்டு மக்களுக்காக, இந்த நாடோடி மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக ஒரு ப்ராஜெக்டை நிறுத்த சொல்றாரு. அது அவர் அன்னைக்கு புதுசா சொல்லல, யூபிஎல் சொன்னது. half of the story தானே? இல்ல, அது half of the story சொல்லுங்க, நாங்க நிச்சயமா பதில் சொல்றோம். போய் பேசுனது other side of the story. அன்னைக்கு நீங்க இன்னைக்கு வருவதற்கு முன்னால நான் தெளிவாக அந்த 1.5 நிமிடம் ரிலேட்டட் டு திஸ் விக்கில சொன்னது பார்த்தேன். அதுல என்ன சொன்னாரு, நீங்க பணத்தை முதலீடு பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க, பல ஃபைல்கள் தங்கி இருக்குது. இது நான் சொன்னது இல்ல, இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ்ல நான் படிச்சுட்டு வந்தது. ஏறக்குறைய 180 ஃபைல் சைன் பண்ணாம வச்சிருந்தாங்க. 180 ஃபைலை சைன் பண்ணிட்டு ஒன்னும் கொடுக்காம வச்சிருந்தாங்க. இதை பார்த்து நரேந்திர மோடி அவர்கள் தான் புதுசா நம்ம இன்கம் டாக்ஸ் கேட்டிருக்கோம், எக்ஸைஸ் டாக்ஸ் கேட்டிருக்கோம், ஜெயந்தி டாக்ஸ் பேசினது திரு நரேந்திர மோடி, இன்றைய பிரதமர் அவர்கள். அப்போ அவர் என்ன சொன்னாரு, சில விஷயங்கள் காரணங்களுக்காக நிறுத்தப்பட்டதுன்னு சொன்னாரு.
தெளிவாக சொன்னார். பல விஷயங்கள் காரணங்களுக்காக நிறுத்தப்படவில்லைன்னு சொன்னார். காரணங்களுக்காக நிறுத்தப்படும் போது ஒரு அமைச்சர் அந்த காரணங்களை என்ன என்று சொல்ல வேண்டும் என்பது தெளிவுதானே. செய்யாத அமைச்சரை நீக்க வேண்டியது நியாயமானது தானே, இல்லன்னு நீங்க சொல்ல முடியுமா? பேசலாம் சுப்பிரமணியன் பாலாஜி. இவங்களுடைய இந்த கடிதத்திலிருந்து காங்கிரஸ் இவ்வளவு நாளாக மக்களை எப்படிலாம் ஏமாத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அவங்க மக்களுக்கு காங்கிரஸ் உள்ள நடந்ததை வெட்ட வெளிச்சமாக்கியிருக்காங்க. அதாவது ஒரு பிரதம மந்திரி, அவருடைய கேபினெட், அவர்களுக்கு எந்த பவரும் கிடையாது. அந்த நேரு குடும்பத்தை சேர்ந்த சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு மட்டும்தான் பவர். அவங்களை தவிர வேற யாருக்குமே எந்த பவரும் கிடையாது. அவர்கள் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்ததுதான் யூபிஏ. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பிரதமருக்குமே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில மட்டும்தானா? இல்ல, சோனியா காந்தி அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளா பிரதம மந்திரியா அந்த மன்மோகன் சிங்குக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படிங்கறத இந்த கடிதம் மூலம் அவர் நிரூபிச்சிருக்காரு, தெளிவா நிரூபிச்சிருக்காரு. நீங்க ஒரு கட்சியை விட்டு போறதுக்கு முன்னால அற்ற குளத்த அருநீர் பறவை, தண்ணி இல்லாத குளத்தை விட்டு பறவைகள் போற மாதிரி அதிகாரம் இல்லாத ஒரு கட்சியை விட்டு அவங்க போறாங்க அப்படிங்கறத தாண்டி இதுல ஒண்ணுமே கிடையாது. சுப்பிரமணியன் பாலாஜி சொல்றாரு, ஆட்சியில பெருச்சாளிகள் மூழ்கின்ற கப்பல் என்று நினைத்து கொண்டு போயிருக்காரு. அதை பத்தி சொல்றீங்க. நீங்க ஆட்சியில தலையிட்ட வேலையை நீங்க சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் செஞ்சிருக்காங்க. எந்த விதமான பொறுப்பையும் தன்னகத்தை எடுத்துக்கொள்ளாமல் ஆட்சியில தலையிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவர்களுடைய கட்டளைப்படி, அவர்களுடைய ஆணைப்படி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது ஜெயந்தி நடராஜன் சொன்னதிலிருந்து புலனாகுதுன்னு சுப்பிரமணியன் பாலாஜி சொல்றாரு. சுப்பிரமணியன் பாலாஜி என்ன வேணாலும் சொல்லலாம். ஜெயந்தி நடராஜன் அவர்கள் சொன்னது உங்கள் முன்னிலையிலையும் நமது முன்னிலையிலையும் இருக்குது. 2 இது சொல்லிருக்காங்க. ராகுல் காந்தி அவருடைய ஆபீஸ்ல இருந்து இது ரெப்ரசன்டேஷன் வந்தது. என்ன ரெப்ரசன்டேஷன்? என்ஜிஓக்கள் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் வந்தது. நான் கேட்கிறேன், இன்னைக்கு மனசை தொட்டு மக்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஏதாவது ஒரு எம்பி எம்எல்ஏக்கு ரெப்ரசன்டேஷன் வருது, அதை அந்த மினிஸ்டருக்கு அனுப்புறது எம்பி எம்எல்ஏக்களுடைய வேலையா இல்லையா? நீங்க சொல்லுங்களேன். சரி, அதை அனுப்பியிருக்காரு, அதுல தவறு இல்லை. 2வது யாருக்காக சொல்லிருக்காங்க? பணக்காரருக்காக நீங்க செய்யுங்கன்னு சொல்லல. அங்க ஏழை, அங்க போய் தெளிவா சொன்னாரு, நான் உங்களுடைய சிப்பாயாக இருப்பேன், மலைவாழ் மக்களுடைய சிப்பாயாக இருப்பேன், பணக்காரர்களுக்கு எதுவாக உங்களை என்வைரன்மெண்ட்டை, சுற்றுப்புற சூழலை பாதிக்கும் வகையில ஏழைகளை சுரண்டுவர்களுக்கு எதிராக பெருமையா சொன்னாரு. மியான்கிரியில போய் பேசும்போது சொன்னாரு. அதுக்கப்புறம் அமைச்சரகத்துக்கு சொன்னது போது கூட சொன்னாரு. ஃபிக்கில போய் பேசும்போது என்ன சொன்னாரு முக்கியம் இல்லையா? இல்ல, தெளிவா என்ன சொல்றாரு? சுற்றுச்சூழல் அமைச்சகத்திலே உங்களுடைய திட்டத்திற்கான மனுக்கள் தேங்கி நிற்காது, இனிமேல் தேங்கி நிற்காது. இல்லையா? நான் மறுக்கலையே, இப்பயும் மறுக்கல. நான் மறுபடியும் நேற்று வரை தேங்கி நின்றது அப்படின்னு அர்த்தமா? அதுதான் உண்மை. ஃபிக்கில அவர் சொன்னதுக்கு என்ன பொருள்? நேற்று வரை தேங்கி நின்றது அல்ல. நான் நீங்க பேசவே குறுக்கிடல, தயவு செய்து நான் நீங்க பேசவே குறுக்கிடல பாலாஜி. நீங்க பல முறை பேசினா நான் குறுக்கிட்டு கொண்டே இருப்பேன். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க பேசாதீங்க. தயவு செய்து உங்கள் நேரத்துல நான் குறுக்கிடுறது இல்ல. தயவு செய்து இல்ல, நீங்க தயவு செய்து இல்ல, ஒரு பழக்கத்தை வச்சுக்குவோம். நீங்க நடத்துற பாராளுமன்றம் இல்ல, நீங்க நடத்துற பாராளுமன்றம். நான் அவர் சொல்லட்டும், நான் நிறுத்திடுவேன். நீங்க நடத்துற பாராளுமன்றம் இங்க ஒரு பழக்கம் வச்சிருக்கோம், மக்களுக்கு செய்யணும். மக்கள் மன்றம் நீங்க பண்றது உள்ள பூந்து பேசுறத எப்படி நீங்க சொல்லுங்க. ஃபிக்கில பேசுனது என்ன? இதுதானே சொன்னாரு. தெளிவாக சொல்றேன். 180 ஃபைல் தங்கி 360 ஃபைல் 180 ஃபைல் கையெழுத்து போட்டு 180 ஃபைல் கையெழுத்து போடாம இருக்கு. உங்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கிறேன்னு சொல்றதை விட்டுட்டு எவ்வளவு ஃபைல் தேங்கி நின்னதுன்னு சொல்லி அங்க சொல்லணுமா என்ன? அவரு அங்க சொல்லலையே, அவர் சொல்லல. ஆனா இத எகனாமிக் டைம்ஸ்ல எழுதி இருக்காங்க, அதான் நான் சொல்றேன். சரி, எகனாமிக் டைம்ஸ்ல எழுதி இருக்காங்க. இன்னும் எகனாமிக் டைம்ஸ் இன்னும் கேட்டா சொன்னாங்க, எக்ஸ் என்வைரன்மென்ட் ஜெயந்தி நடராஜன் has damaged India and her party. எங்களுடைய பார்ட்டி விழுந்ததற்கு அவங்க ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய வளர்ச்சி குறைந்ததற்கு இது ஒரு காரணம். அப்பொழுது ஒரு பார்ட்டியை நடத்துபவங்க என்ன சொன்னாங்க? நீங்க வேலை செய்யாத மினிஸ்டரா இருந்து அவங்க எதிர்க்கட்சிகள் ஜெயந்தி டாக்ஸ்னு மோடி அவர்களே சொல்லியிருக்காரு. அது மாதிரி எடுக்கணும்னா நீங்க நினைப்பீங்க? மோடியை கோட் பண்ற அளவுக்கு காங்கிரஸ்காரங்க வந்துட்டாங்க, பெரிய விஷயம். அதுல ஒண்ணும் தவறு இல்லையே. அது மாதிரி குற்றம் சாட்டுச்சு, அதை நாங்க பார்க்க வேண்டியது. யார் சொன்னாலும் இல்ல, எப்பொழுதும் யார் வாய் கேட்பினும் அப்பொழுது சொல்றாரு. அதுதான் ஜெயந்தின்னு சொல்றாங்க. என்ன இதுல ஒரு ஸ்கேப் கோட்டா ஆக்கியிருக்காங்க காங்கிரஸ்ல. எனக்கு அங்க ராகுல் காந்தி அங்க உட்காந்துட்டு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு, இந்த ஃபைல் என்விரான்மெண்டல் இஷ்யூ இருக்கு, அதை கண்மூடித்தனமா கிளியர் பண்ணாதீங்க, அந்த இதுல இஷ்யூ இருக்கு, அதை கிளியர் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லி, அப்படி இவங்க அது மேல அவங்க டெசிஷன் எடுக்காம வச்சுட்டு அதுக்கு டியூ டிலிஜென்ஸை திருப்பி வாங்கி அதெல்லாம் பண்றதுக்கும் போது
திடீர்னு வந்து இவர் ஃபிக்கியில போய் இவங்களை டிராப் பண்ணிட்டு, அதுவும் டிராப் பண்றது என்ன எப்படி சொல்றாங்க, நான் வந்து உங்களை பார்ட்டி ஒர்க்கர் கூப்பிட போறேன், அதனால நீங்க ரிசைன் பண்ணுங்க, அதுவும் பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்றாங்க. சரின்ட்டு அவங்க போய் ரிசைன் பண்றாங்க. பார்ட்டி ஒர்க்கும் கிடையாது, பார்ட்டி ஒர்க்கும் கொடுக்கல. பார்ட்டி ஒர்க்கு கொடுக்காது மட்டும் இல்ல, அவங்க அந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் பேனல் இருந்தாங்களே அதுலேயே தான் அவங்களை தூக்குறாங்க. ஆல்மோஸ்ட் இட் இஸ் லைக் a punishment for her. அவளுக்கு அந்த மாதிரி தான் அவங்க ஒரு தொழில் அதிபர்களுடைய கூட்டமைப்புல போய் ஒரு பிரதமர் வேட்பாளரோ அல்லது ஒரு கட்சி தலைவர் பேசுறதையோ இவ்வளவு சென்சிட்டிவாக ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் எடுத்துக்கணும்னு அவசியமா என்ன? இல்ல அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் அரிச்சுவடி தெரிந்தவர்கள் கூட அந்த பேச்சை வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ராகுல் காந்தியை சீரியஸா எடுத்துக்க கூடாதவங்க எடுத்துக்காம இருப்பாங்க. ராகுல் காந்தி மட்டும் இல்ல, அதாவது பணக்காரர்களிடமிருந்து உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏழைகள்கிட்ட வாக்குகளையும், ஏழைகளின் கோபத்தில் இருந்து உங்களை காக்கிறேன்னு சொல்லி பணக்காரர்கள்ட்ட பணத்தையும் வாங்கிட்டு ஒரு தொழில் செய்யறவங்க தான் அரசியல்வாதிகள் அப்படின்னு அரசியல் புரிதல் உள்ள யாரும் ஃபிக்கில ராகுல் காந்தி பேசினதை சீரியஸாவே எடுக்க மாட்டாங்க. அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க, நார்மல் சிச்சுவேஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதுக்கு முதல் நாள் தான் அவங்க அந்த அமைச்சரவையிலிருந்து தூக்கி எறியப்பட்டாங்க. அதனால அவங்க பாதிக்கப்பட்டதுதான் அவங்க அதை எடுத்திருக்காங்க. அதுவும் எடுத்துட்டு அவங்க வந்து உடனே வந்து வெளியில வந்து எதையும் பத்தியும் பேசல. ராகுல் காந்தியை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, சோனியா காந்தி கிட்ட பேசியிருக்காங்க, ஒரு டைம் ஃபோனில் லெட்டர் மேல லெட்டர் எழுதியிருக்காங்க, இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்கள்ட்ட டோட்டலாக அவங்க சைட்லைட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வந்து இப்போ எழுதியிருக்காங்க. ஆனந்த் அதுக்குள்ள அப்ஜெக்ட்னு சொல்லி அமெரிக்க நாராயணன் சொல்லியிருக்காரு. அதனால அவரோட அப்ஜெக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டு வரேன். அதாவது தரக்குறைவாக நீங்கள் அரசியல்வாதிகள் அனைவரையும் பேசுவதை நான் அப்ஜெக்ட் பண்றேன். அது தவறானது, தரமற்ற வார்த்தை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அது யாரா வேணாலும் இருக்கட்டும். இது அதாவது அரசியல் என்பது ஆன்றோர்களுக்கு கூறியது ஒரு சோஷியல் சர்வீஸா இருக்கணும். அது இல்லாம இருக்குன்னு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணா அதை நான் ஒத்துக்குவேன். ஆனா இது இப்படித்தான் அப்படின்னு ஒரு பொத்தம் பொதுவாக எல்லாரையும் ஒரு இது பண்றது இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற விஷயம் அந்த கோட்டை வந்து திரும்பவும் உண்மைன்னு காட்டுது. எப்படி ஏழைகளின் தோழன் நான் உங்களுடைய சிப்பாயாக இருப்பேன்னு சொல்லி ஞான்கிரியில போய் சொல்லுவேன். ஆமா, வந்ததுக்கு அப்புறம் அந்த கோப்பை வந்து நிறுத்தி வைப்பேன். அடுத்த நாள் வந்து அமைச்சரை காவு கொடுத்துட்டு ஃபிக்கியில போய் உங்களுடைய கோப்புகள் எங்கேயும் தேங்கி நிற்காது, இனிமேல் கடகடன்னு பாஸ் ஆகும் அப்படின்னு வாக்குறுதியை அங்க கொடுப்பேன். இந்த நாளையும் சேர்த்து வச்சு பார்த்தா அந்த கோட்படி தான் நடக்குதுங்கிறது உறுதியாக தெரியுது. நீங்க பேசச்சு குறுக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. எனக்கு பதில் சொல்லிச்சு அது வேறத்தை கொடுங்க. ஒன்று, அங்க போய் உங்களுக்கு ஏழைகளுக்கு இதுவாக நின்னாரு. அதுல ஒன்று நீங்க 3 ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஃபிக்கியில் சொன்னாரு. இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, இதை நிறுத்தி வைன்னு இந்த லெட்டர் என்ஜிஓக்களுடைய லெட்டர் சொன்னதாகத்தான் இவங்க சொல்லிருக்காங்க. அப்ப ஏழைகளுக்காக பேசினாரா பணக்காரர்களுக்காக பேசினாரா? மனசு தொட்டு சொல்லுங்க. நான் வந்து இன்னும் அதிகமா சொல்றேன், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒரிசா. இது அதுல நீங்க சொன்ன கருத்தை எடுத்துக்கிட்டு இதுல அவர்களுக்கு எதிராக அங்க போய் பேசினாரா, இங்க இரட்டை வேடம் போட்டாரா அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்தினா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. உண்மையை மட்டும் சொல்வீங்க, நான் நம்புறேன். நீங்க வந்து அங்க அந்த அமைச்சகத்துல அந்த ஃபைல் போகாம பாத்துக்கிட்டாரு, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஏன் அந்த அமைச்சரை வந்து காவு கொடுக்குறீங்க? ஓகே, நியாயமான கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல விடுவீங்களா? 360 ஃபைல் இங்க இருக்கு. இந்த ஃபைலுக்காக அவர் காசு வாங்கல, அவரை காவு வாங்கல. ஆனா அவங்க வந்து ஜெயந்தி டாக்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு அவங்க சொன்னது 360 ஃபைல் அங்க தங்கி இருக்குது, கையெழுத்து போடாது. இந்த ஃபைலுக்காக இல்ல, இது நாங்க ஏழைகளுக்காக இரட்டை வேடம் போடுபவர்கள் நாங்கள் இல்ல. இங்க இரட்டை வேடம் போடுபவர்களை இவங்க சொல்லுங்க, வாஸ்தவம். ஆனா இதுல தெளிவாக சொல்லியிருக்காரு, அவர் சொன்னதை செய்திருக்கிறாரு. அங்க உண்மையில இண்டஸ்ட்ரீஸ் பணக்காரர்கள் பணம் எனக்கு இண்டஸ்ட்ரி, நாங்க வந்து கம்யூனிஸ்ட் மாதிரிலாம் பேசுறது இல்ல, தெளிவாக சொல்கிறோம். இண்டஸ்ட்ரி வேணும், எஃப்டிஐ இவங்கள மாதிரி யூட்டர்ன் அடிக்கல, எஃப்டிஐ எல்லாம் எஃப்டிஐ வேணும்னு நாங்க சொன்னோம். கம்யூனிஸ்ட்கள் என்ன பேசுறாங்க? இல்ல கம்யூனிஸ்ட்கள் என்ன பேசுறாங்க? அதாவது அந்நிய தொழில் கம்யூனிஸ்ட்கள் மாதிரி பேசுறது இல்லன்னு நீங்க போற போக்குல ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றீங்க. என்ன பேசுறாங்க கம்யூனிஸ்ட்? அந்நிய முதலீடு தவறுன்றாங்க. அந்நிய முதலீடு ஒரு நாளும் சொல்லல. எந்த அரசியல் கட்சி சொல்லிருக்கு இடதுசாரி இல்ல? இல்ல. அந்நிய முதலீட்டை குருட்டுத்தனமாக எதிர்க்கிறவங்க யாராவது இருக்காங்க? எதில் தேவை என்பதை ஆராய்ச்சி செய்து பண்ணுங்கள் சொல்றோம். அதான் ஒண்ணு. இந்த ஒட்டையர் எபிசோட் நான் எப்படி பாக்குறேன்னா, இது வந்து ஜெயந்தி நடராஜன் ராஜினாமா செய்த போது சொன்ன காங்கிரஸ் தலைவர்கள் செய்தி என்னவென்றால், ஃபிக்கி கூட்டத்திற்கு ஒரு நாளைக்கு முன்னால் ராகுல் காந்தி சில தொழிலதிபர்களை கூப்பிட்டு பேசுகிறார். பேசும்போது சில விஷயங்கள் அங்க நடக்கிறது. நடந்த உடனே ராகுல் காந்தி ஒரு SMS அனுப்புறார் ஜெயந்தி நடராஜனுக்கு, ரிசைன் பண்ணுங்கள் என்று சொல்லி. அதன் பின்னணியில் ரிசைனேஷன் நடக்குது, எல்லாம் நடக்குதுங்கிறதுலாம் வந்த தகவல் அன்றைக்கு தேதியில. என்ன பார்க்கிறோம் என்றால், இவர் சொன்னது போல சில இது பத்திரிகையில செய்தி வந்திருக்காது. நான் சொல்றது காங்கிரஸ் தலைவர்கள் சொன்ன விஷயங்களை சொல்றேன். சிப்பாயாக என்று நீங்க சொல்வது போல சொன்னதுன்னா,
ஃபிக்கியோடைய கூட்டத்தில் போய் பேசுவது என்பது ஃபிக்கிக்கு ஆதரவாக பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்பது இந்த என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் தடையா இருப்பதுதான் அப்படின்னு தான் அவர் பேசியிருக்காரு பொருளாதார வளர்ச்சிக்கு. இப்போ காங்கிரஸ் என்ன பாக்குறாங்கன்னா, இது காங்கிரஸுக்கு புதுசு அல்ல. யாராவது ஒரு முதலாளி சொன்னால் மந்திரியை தூக்குவது என்பது காங்கிரஸோட வரலாறுல தொடர்ச்சியாக இருக்கிறது. ஜெய்பால் ரெட்டியை பார்த்தோம், நம்ம அதுக்கு முன்னால வந்து மணிசங்கரையரை பார்த்தோம். அதெல்லாம் ரிலையன்ஸோட பிரஷர்ல வருது, ஈரான் கேஸ் பைப்லைன்ல வருது. இப்படி தொடர்ச்சியாக காங்கிரஸ் முதலாளிகளுக்கு வளர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக கடந்த காலங்களில் இருந்திருப்பது உதாரணமா நாம் பார்க்கின்றோம். அதுக்காக நான் ஜெயந்தி நடராஜன் அவர் உள்ளே அது விஷயத்துக்குள்ள நான் போல, அது கரப்ஷனா இல்ல வந்து இன்னைக்கு ஜெயந்தி டாக்ஸா இல்ல இன்னைக்கு சிபிஐங்கிறதுக்குள்ள நான் போல. ஆனாலும் கூட இது எல்லாம் காங்கிரஸுக்கு ஒன்றும் புதுசு அல்ல அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். நான் சேகர், இது தொடர்பாக எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல அதுதான், அதாவது ராகுல் காந்தி வந்து அதாவது சோனியா காந்தி சொல்லி இவங்க ரிசைன் பண்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி சோனியா காந்தி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது வெளியில சொல்றதெல்லாம் என்னன்னா, the prerogative, it is a prerogative of the prime minister to choose his ministers அப்படிம்பாங்க. ஆனா அப்ப இருந்த பிரதமருக்கு அவரோட மினிஸ்டரை சூஸ் பண்றதுக்கும் தகுதி கிடையாது, அதே மாதிரி அவரை சாக் பண்றதுக்கும் தகுதி கிடையாது. இவங்க யாரை சொல்றாங்களோ அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணணும். இவங்க திடீர்னு அவங்கள பிடிக்கல எடுக்கணும்னா எடுக்கணும். அப்படி ஒரு பொம்மை பிரதமரை வச்சுக்கிட்டு இவங்க 10 வருஷம் இப்படி தள்ளினாங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பமான, எப்பவுமே ஒரு குழப்பமான ஸ்டேட்மெண்ட்டையே, ஒரு குழப்பமான ஒரு பொசிஷனையே எடுத்ததுனாலதான் கடந்த 10 ஆண்டுகள்ல காங்கிரஸால வந்து எதுவுமே செய்ய முடியாம நாடை வந்து பின்தங்கி போச்சு. எல்லா விஷயத்தையும் எப்படி சொல்றீங்க? நீங்க வந்து ஜெயந்தி டாக்ஸ்னு சொல்லி தேர்தல் மேடையில பேசினது நரேந்திர மோடி அப்படினா அவர் பேசினாரு. இப்போ வந்து என்ன, அவங்க வந்து டாக்ஸ் வாங்கிட்டு ஃபைல் கிளியர் பண்ணவே இல்ல, ஃபைலே கிளியர் பண்ணலன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபைலே கிளியர் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப டாக்ஸுக்கான இடமே இல்ல. அப்போ அந்த உங்களுடைய குற்றச்சாட்டு ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது. உடனே ராகுல் காந்தி என்ன பண்றாரு, அதை பேஸ் பண்ணி ஒரு சட்டம் ஏற்றும் போது நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லி கீழ்ச்சி தூக்கி போட்டு போறாரு. உடனே பிரதமர்ல இருந்து எல்லாரும் போய் அவர் காலில் விழுந்து ஆமா நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அவர் செய்தனுடைய விளைவுகளை வந்து ஒரு 3-4 கேஸ்ல உடனடியாக பார்த்தோம். அது அவசியமா அவசியம் இல்லையா? அது அவசியமா அவசியம், அது அவசியம் தான். ஆனா செய்வதற்கு முறை இருக்கிறது. நான் வந்து அதை தப்புன்னு சொல்லல. நீங்க வந்து அந்த அந்த லெஜிஸ்லேஷனை பாஸ் பண்ணிருக்கலாம் கூடாதுங்கிறது வந்து ப்ரெரோகேட்டிவ் வந்து பிரதமருக்கு தான் உண்டு. நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, பிரதமரும் கேபினட்டும் யூபிஏல அவர்கள் வந்து ஒரு டம்மியாக, அவர்கள் வந்து ஒரு நாம்கே வாஸ்தே ஒரு பதவிக்காக வைத்துக் கொண்டிருந்தார்களே தவிர, இந்த மொத்தமா 10 வருடத்தையும் இயக்கி எதையுமே செய்ய விடாமல் செஞ்சது வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தியும் தான். இந்த அத்தனை குழப்பத்திற்கும் அத்தனை ஊழலுக்கும் இந்த காங்கிரஸ் இந்த யூபிஏ பீரியட்ல நடந்த அத்தனை ஊழலுக்கும் பாத்தீங்கன்னா, ப. சிதம்பரத்திலேருந்து ஜெயந்தி நடராஜன்லேருந்து எல்லாருக்கும் அதுல உள்ள சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா, எதுலையுமே அதுல வந்து ஸ்டெப் எடுக்க விடாம பிரதமரை வந்து கட்டி போட்டது. இப்ப மன்மோகன் சிங் வந்து மிகவும் உத்தமமானவர். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்லாம், அவருக்கு எல்லா இதுவும் இருந்தது. ஆனால் எதுவுமே செய்ய விடாம இந்த மொத்த 10 வருடத்தையும் எதை பற்றியுமே கருத்து சொல்லலன்னா எல்லாருமே உத்தமர் தான். எந்த நடவடிக்கையும் எதுலயுமே எடுக்கலன்னா எல்லாருமே உத்தமர் தான். அதை போல ஒரு பிரதமரை வைத்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி சோனியாவும் ராகுலும் தான் இந்த நாட்டை 10 வருடம் இவ்வளவு லஞ்ச ஊழலுக்கு தள்ளியிருக்காங்க. இது வந்து எல்லா தவறுகளுக்குமே அவர் தான் காரணம். அவங்க தான் காரணம், அவர்கள் தான் காரணம். அவர் பதில் சொல்லட்டும். அவர் ஒன்றுமே செய்யலன்னு சொன்னாரு. ஏழை மக்களுக்கான உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தது யாரு? ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் இல்ல, ஏன்னா அவர் சொன்னார்ல ஒண்ணுமே செய்யலன்னு. தகவல் பெறும் சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? அடித்தட்டு மக்களுக்கு கல்வி, பணக்கார பள்ளிகளில் ஏழை குழந்தைகள், ஏன் முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஏழை குழந்தைகள் கூட 2 லட்சம் ரூபாய் கீழே யார் சம்பாதிச்சாலும் அவங்கள கொண்டு வந்தது யாரு? இது மாதிரி ஒன்றுக்கும், அதாவது இவங்க வந்து ஒரு கனவுலகத்துல நடுவுல பேசலையா? தயவு செஞ்சு இல்ல உங்களை பத்தி கூட நான் நடுவுல பேசல. அவர் பதில் சொல்லி முடிச்சிடட்டும். அதனால இவ பல இது செஞ்சிருக்கோம், அது போயிட்டு போலாம். ஆனால் இவர் சொல்வது வந்து பல கட்சிகள்ல வந்து கட்சி தான் மக்களை ஃபேஸ் பண்றது. அப்போ கட்சி வந்து இவர் சொன்னது கூட கட்சி எங்களுடைய மேனிஃபெஸ்டோல இதை பத்தி தெளிவாக சொல்றோம். என்வரன்மெண்டல் இதை பத்தி அதைத்தான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இதற்குள்ளதான் அந்த இது எல்லாரும் செய்யணும். அந்த மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஸோ கட்சி தலைமை பிரதமரிடம் சொல்வது தவறில்லை. பிரதமர் கேட்டுப்பாரு. He can take his own decision based on whatever he thinks is right. அதுதான் இந்த சட்டப்படியும் கான்ஸ்டிடியூஷன் படி தான் நடக்குது. இவங்க ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எல்லாம் அதிகார மையம் குவிக்கப்பட்டிருக்கிறது. மோடி ஒருத்தர் தான் அதை பார்த்தாரு, நார்சிஸ்ட் மோடின்னு எழுதிக்கிட்டே இருந்தாரு. அவருடைய இல்ல வெளிநாட்டுல வந்து ஒபாமா வந்து ஒரு நாள் கூட ஒரே சூட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. 5 தடவை ட்ரெஸ் மாத்தி 3.5 லட்சம் ரூபாய். இங்க சட்டை போட முடியாம இருக்காங்க.
ஆனா இந்த நாட்டுல வந்து ஒரு பிரதமர் 3.5 லட்சம் ரூபாய் எங்க இருந்து பணம் வந்ததுல பல பேர் 10 லட்சம் வெளிநாட்டுல இருந்தாங்க. மேக் இன் இந்தியான்னு சொல்ற மோடி எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்தாருன்னு தெரியல. இதை மாதிரி போடுகின்ற பிரதமரை வைத்துக்கிட்டு இது மாதிரி பேசுறது. ராகுல் காந்தி போடுற ஜிப்பா கூட 20 லட்சம் ரூபான்னு சொன்னாங்க. சோனியா காந்தி கட்டுற புடவை 30 லட்சம் ரூபான்னு சொன்னாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சும்மா ஏதோ இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு பேசாதீங்க. அவசியமான இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஒரு 130 கோடி மக்கள் ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய பிரதமர் எப்படி இருக்கணும்னு அவருக்கு தெரியுங்க. I have stated proof. அவருக்கு தெரியும். ப்ரூஃபோட கொடுக்கறோம். நீங்க எல்லாம் ப்ரூஃபோட கொடுங்க. ஆனந்த், நீங்க தான் சொல்லணும். இதுக்கு பிரகாஷ் ஜவடேகர் சொல்றாரு, சோனியாவுக்கு ஜெயந்தி எழுதின கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அனைத்து கோப்புகளும் மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு. இதை வந்து கட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் அப்படின்னு சொல்லலாமா? இந்த நாடகத்திற்கான திரை விலகியது அப்படின்னு சொல்லலாமா இதை வச்சு? ஆமா, அப்படி பிஜேபி பண்ணுவார்களா என்பது கூட எனக்கு ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா இதுக்கு பண்ண ஆரம்பித்தால் பிஜேபி இதில் மிகப்பெரிய சிக்கல்ல வந்து மாட்டும் என்பதுதான் என்னோடது. ஏன்னா சொல்லப்பட்டிருக்க விஷயம், ஜெயந்தி நடராஜன் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அதானி குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அதானியுடைய ஃபைல்ஸ் வந்து பாத்ரூம்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப அது இன்னும் நீங்க இந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியா கேக்குறேன்னு ஸ்கிப் ஆகி போயிடாதீங்க. இதுவும் பேசுங்க, அதையும் பத்தி பேசுங்க. அப்போ குரோனிக் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது அங்கேயும் இருந்தது, இங்கேயும் தொடருது அப்படின்னு பொருளா? நிச்சயமாக. அது இன்னைக்கு ஜெய்ட்லி பேசியிருக்காரு. அது குரோனிக் கேபிட்டலிஸ்டோடைய புத்தகம் போல நான் பாக்குறேன் யூபிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன பாக்குறேன்னா, அது அடானியோடைய ஃபைல் வந்து பாத்ரூம்ல இருக்கு என்று சொன்னால், இன்றைக்கு அடானியோடைய ஃபைலை கொண்டு வந்து எங்க வைக்க போகிறார்கள் பிஜேபி என்ற கேள்வி என்பது இருக்கிறது. வேதாந்தா சம்பந்தமான 30,000 கோடி ப்ராஜெக்டை நான் சாங்ஷன் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி நடராஜன் பேசியிருக்கார். என்ன காரணம் நமக்கு தெரியாது சாங்ஷன் செய்யாததற்கு. ஆனால் என்வாரன்மெண்டல் சம்பந்தமான சீரியஸான இஷ்யூஸ் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால நான் சாங்ஷன் பண்ணேன்னு நீங்க சொல்றாங்க. உண்மையிலே ஜெயந்தி நடராஜன் வெளியே வந்து சுற்றுச்சூழல் ஜெயந்தி நடராஜன் சேகர் நீங்களும் சொல்லலாம். ஜெயந்தி நடராஜன் சொல்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. என்னுடைய அமைச்சரவை சகாக்களுடைய அழுத்தங்களை மீறி நான் ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு பெருநிறுவனம் சார்ந்த திட்டத்துக்கும் அமைச்சரவை சகாக்கள் லாபி பண்றாங்கிறது அதுல இருந்து தெரியும். சொல்ல முடியாது. ஒரு நீங்க வந்து அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அமைச்சர்கள் லாபி பண்றாங்கிறது வந்து அவங்க அந்த அந்த ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதில் ஒரு வேகத்தை காட்டணும்னு சொல்றதுல தப்பே கிடையாது. ஏன்னா அப்பதான் நம்ம டெவலப்மெண்ட்டே முடியும். அதெல்லாம் அவங்க புஷ் பண்றாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அல்டீரியர் மோட்டிவ்னால தான் புஷ் பண்றாங்க. நம்ம எல்லா ப்ராஜெக்டும் எடுத்துக்கோம். இந்திய வளர்ச்சி மீது, இந்தியாவின் வளர்ச்சி மீது அனைத்து அமைச்சரவை சகாக்கள் அதாவது அதுதான் தட் இஸ் நம்ம வந்து ஒரு நம்ம எப்படின்னா அதாவது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாரும் திருடர்கள். யாரும் சொல்லல. ஆனா தன்னுடைய வேலைகள் எப்படி நடக்குதுங்கிறத வெளிப்படையாக செய்யாம திருட்டுத்தனமா அமைச்சரவைக்குள்ள முடிக்கிற வேலைகளுக்கு முயற்சி செய்யறவங்கள வேற எப்படி பெயரிட்டு அழைப்பதுங்கிறது நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வரும்போது வேதாந்தா ப்ராஜெக்ட் இல்ல ரொம்ப சொல்றேன். வேதாந்தா ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டோ இல்லாட்டி ஒரு இவ்வளவு 20,000 crores 30,000 crores ப்ராஜெக்ட் வரும்போது டெஃபினட்டா இட் ஹாஸ் டு கோ பிஃபோர் த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அவங்க கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது வெளியிடணும். அதை அங்க டிஸ்கஸ் பண்ணி அங்க ஏன் டிலே, அது திருப்பி டிலே ஆச்சுன்னா அது ஏன் டிலே, அது என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரியை கூப்பிட்டு அப்ப கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லும்போது அவங்க ப்ரெஷர் போடுவாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ப்ரெஷர் போடுவாங்க, இண்டஸ்ட்ரியல் இது போடுவாங்க, கோல் போடுவாங்க, இந்த ஆல் தீஸ் மினிஸ்ட்ரிஸ் போடுவாங்க. அதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லணும். அதைத்தான் அவங்க சொன்னாங்க. அவங்க ஆனா அவங்க ஜெயந்தி நடராஜன் சார்பில் ஒண்ணு சொல்லணும்னா, அவங்க அந்த வேதாந்தா ப்ராஜெக்ட்ல எடுத்த அந்த முடிவை வந்து சுப்ரீம் கோர்ட் அப்புறம் அப்பீல் பண்ணிருக்கு. அதனால அவங்க மேல ராகுல் காந்தி சேவ்ட். ஆமா, ராகுல் காந்தியா சேவ்ட். ராகுல் காந்தி அந்த விஷயத்துல பட் மத்த விஷயத்துல இதே மாதிரி அவர் பிரஷர் போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மத்த விஷயங்கள் பிரஷர் போட்டாரு. வேற எந்த விஷயத்திலயும் இவங்களும் சொல்லல. சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லியிருக்கணும் இல்லையா? ராகுல் காந்தி இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ப்ராஜெக்ட எடுத்து நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னதாக சொன்னதாக சொல்லல அவங்க. இல்ல ஒரு வெளிப்படைத்தன்மை ஏன் இல்ல? அதானி தொடர்பான ஒரு விஷயத்துல குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரரை தொடர்பு கொண்டு அவர் எடுத்து கொடுக்கிற என்ஜிஓ தொடர்பான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல தவறா? நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு கேள்வி. என்ஜிஓஸ் அதாவது ஒரு இந்த பணக்கார முதலைகள் சுற்றுப்புற சூழலை அழிக்கச்சு
இந்த அமைப்பு சாரா என்ஜிஓக்கள் வந்து பல குற்றங்களை சொல்கிறது. அதை ஒரு நான் ஒன்று சொல்றேங்க, நான் வந்து ஒரு பொறுப்புல கூட இல்லைங்க, எனக்கு வர இதை வந்து தயவு செய்து இதை கவனித்து செய்யணும்னு சொல்லிச்சு. அமைச்சரோ அதிகாரிகளோ எப்படி செய்யணும்னா அதில் பார்த்துட்டு அதை வந்து நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தால், சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா செய்யணும்னு யாரும் வற்புறுத்துறதில்ல. அதுதான் நிலை. அதே மாதிரி இந்த என்ஜிஓ பரிந்துரை செய்ய வேண்டியது ஒரு தேர்ந்தெடுக்க பிரதிநிதியோட அல்லது முக்கியமாக மக்களை பற்றி கவலைப்படுகின்ற எங்களது ஏழை குழந்தை மக்களுக்கு சிப்பாயாக இருப்போம், மலைவாழ் மக்களுக்கு சிப்பாயாக இருப்போம், சுற்றுப்புற சூழலுக்கு சிப்பாயா இருப்போம் எங்கள் சொல்கின்ற தலைவருடைய முக்கிய வேலை. அதை சிறப்பாக செஞ்சிருக்காருன்னு தான் வருது. இதுல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இவங்க பாரம்பரியத்தை பத்தி பேசியிருக்காங்க, அதை நான் கொஞ்சம் கொண்டு வர விரும்புறேன். இன்றைக்கு பேச நான் பாரம்பரியம் கேட்கும்போது எனக்கு ஒரு குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். அதை கேட்கும்போது எனக்கு ஒரு உணர்வு வந்து, என்னுடைய உடல்ல காங்கிரஸ் ரத்தம் ஓடுகிறது அப்படின்னு சொன்னா, யாருடைய உடம்புல காங்கிரஸ் ரத்தம் ஓடவில்லை, எதை சொல்றதுக்காக இதை சொல்றாங்க. அவங்களை நீங்க அந்த கேள்வியை நியாயமா கேட்க வேண்டிய, நீங்க உங்க ரிப்போர்ட்டர் அனுப்பிச்சு கேட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறேன். ஆனா இவர் பாரம்பரியம் உள்ள குடும்பம் சொன்னாங்க. அவங்க பெரியம்மா எனக்கு நல்லா தெரியும். அவங்க பெரிய முதல் நான் இந்தியாவுக்கு வந்துருச்சு சரோஜினி வரப்பனுடைய கேம்பெயின் தான். அதுக்கப்புறமா அவங்க கொடுத்தேன். அவங்க உண்மையாவே ஒரு சமூக சேவகி. ஆனா அதே இடத்துல இவங்க பக்தவச்சலம் அவங்க இருந்தாங்க. பக்தவச்சலம் அவர்களை பற்றி அவர்கள் அரிசி காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வராத இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம், அரிசியை வச்சுக்கிட்டு அவர் அடுத்த ஆட்சி வந்துருவோம் போட வேணான்றது இந்தி திணிப்பை கொண்டு வந்தது. இது உள்ள பாரம்பரியம் குடும்பம். இரண்டாவதாக இவர் நான் சின்ன பையன், எனக்கு அப்பெல்லாம் அரசியலே தெரியாது. 45 வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு சொல்லிட்டாங்கிறதுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் நான் நிச்சயமா கொண்டு வந்து இது நான் வந்து அவசியம் இல்லாததுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் இதை சொன்னதால் மட்டுமே நான் இதை கொண்டு வரேன். இன்னும் பத்தி அவர் எதிர்கட்சிகள் பக்தவச்சலம் அவர்களை நான் சிறு பையனா இருக்கும்போது என்ன சொன்னார்கள், ஆனா அதை பத்தி நான் பேச போறதில்லை. ஏன்னா பாரம்பரியத்தை பத்தி பேசிச்சு, அவர் இந்த டாக்ஸை பத்தி பேசியிருக்காங்க, ஜெயந்தி டாக்ஸை பத்தி. நான் அதை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுடைய அன்றைய காலகட்டத்தில் என்ன இருந்தது, ஆனா இவங்க பாரம்பரியத்தை பண்ணதால எங்க தலைவர் அதை சொல்லியிருக்காரு, நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன் மட்டும் இங்க சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். தலைவர் சொல்லியிருக்கிறது பதில் வந்து 45 வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாம் அவசியம் இல்ல. ஆனா பாரம்பரியத்தை பத்தி பேசினால எங்க தலைவர் சொல்றாரு, நான் சொல்ல வேண்டிய கடமை இல்லை. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்தவர்களுக்கு தான் 4 முறை எம்பி பதவியை தொடர்ச்சியாக கொடுத்திருக்கார்கள். அதுவும் என்ன இல்ல, லோக்சபால கூட மக்களை சந்திக்காதவர்களுக்கு இவர்கள் பதவியை நான் 26 வருடமா இருக்கேங்க, நான் கண்டெஸ்ட் கூட பண்ணதில்லை. என்ன மாதிரி பல தோழர்கள் இருக்காங்க எங்க கட்சியில. ஆனால் இவர்களுக்கு இந்த பாரம்பரியம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கொடுத்தத இன்றைய பலனை எங்கள் கட்சி அனுபவிக்கிறது எங்கள் தலைவர் சொல்லிருக்காரு. இல்ல இதுல நம்ம வந்து சப்ஜெக்ட்ல இருந்து டைவர்ட் ஆறோம். இந்த மொத்த இண்டஸ்ட்ரி ஃபைல்ஸையும் வச்சுக்கிட்டு அதுல வந்து இந்த ஜெயந்தி டாக்ஸா இல்ல காங்கிரஸ் டாக்ஸா அதெல்லாம் நமக்கு இப்ப தெரியாது. அந்த மாதிரி அதற்காக ஒரு ஃபைலுக்கும் அதற்கு என்ன பின் பக்கத்துல என்ன நடக்குது, அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட இருந்து காங்கிரஸ்க்கு ஆதாயம் வேணுமா, அந்த ஆதாயம் வந்தாதான் அந்த ஃபைல் மூவ் ஆகுமா, அந்த தேக்க நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத அவங்க திருமதி ஜெயந்தி நடராஜன் அவர்கள் வந்து ஒரு சுட்டி காட்டியிருக்காங்க. அதை உள்ள ஆழமா அவங்க சொல்லல. எல்லா ஃபைல்ஸையும் ஏன் நிறுத்தப்பட்டது, இவங்க வந்து இப்ப ஜெயந்தி டாக்ஸ் மோடி அவர்கள் சொன்னது வந்து காங்கிரஸ்ல டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஹெர் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். அவங்க இப்ப சொல்றாங்க மாஸ்டரா அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு. அதாவது இது வந்து இது இப்ப தவறான, ஏன்னா இந்த லெட்டர் தேதி பாத்தீங்கன்னா இது போன வருஷம் நவம்பர் மாசம் லெட்டர். இந்த லெட்டர் வந்து அவங்க ஒரு வருஷமா நான் வந்து காங்கிரஸ் தலைவியை பார்க்க முடியலன்னு சொல்றது. இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்ட்டு நாம என்ன கூர்ந்து பார்க்கணும்னு சொன்னா, காங்கிரஸ் வந்து பசுமைக்கும் இயற்கைக்கும் காங்கிரஸ் தலைவர் வந்து கொடி பிடிச்சாருன்னு இவங்க சொல்றது, அத ஒரே நிமிஷம் ஃபிக்கி மீட்டிங்ல மாத்துறதுங்கிறது அவர்களுக்கு ஆதாயம் வந்தால் அவர்கள் மாற்றுவார்கள். ஆனந்த் ஆரம்பத்துல சொன்னாரு சிபிஐ பயன்படுத்துதல் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது இதுல இருக்கா? அந்த மாதிரி எங்க இருக்கு? இல்லையா? இங்க இப்ப இருக்கு. இப்ப வரைக்கும் என்ன இருக்கு? இல்ல இல்ல நம்மளா வந்து யோசிக்க கூடாது. அமித்ஷா அவர்களை இவர் பார்த்து இருக்கார் என்று பத்திரிகையில் ஒன்று இல்லைன்னு மறுப்பும் சொல்லி இருக்காங்க. சிபிஐ இவரை பத்தி இவங்களை விசாரிக்க ஆரம்பித்ததுக்கு என்பது உண்மை. ஜனவரி மாதமே ஆயிருக்கு. முன்னே பல மாதங்களாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிளான்டு. டெல்லி இந்த இன்றைக்கு சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸா இல்ல ஹர் மாஸ்டர்ஸ் வாய்ஸா?
இல்ல நான் என்ன பாக்குறேன்னா சிபிஐ ஒரு பாலாஜி சொல்றாரு சிபிஐக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறார். நான் என்ன பண்றேன், ஜெயந்தி டாக்ஸ் என்று இவ்வளவு ஓசிபரஸா அன்றைக்கு பேசப்பட்டது, அன்றைக்கு தேர்தலுக்கு முன்னால் பேசப்பட்டது. அதிலிருந்து இன்றைக்கு ஜெயிட்லி என்ன சொல்கிறார், பிஜேபிக்கு அவர்கள் வருவார்களா வரமாட்டாரா என்று கேள்வி கேட்ட போது எங்களுக்கு தெரியவில்லை, வரலாம் வராமல் போகலாம் என்று சொல்கிறார். இவ்வளவு ஒரு தார்மீக நெறி இருக்குல்ல ஒரு அரசியல்ல, வெளிப்படைத்தன்மை கிடையாது, தார்மீக நெறி கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படி ஒரு பேசப்பட்ட ஒரு ஆள் இன்றைக்கு பிஜேபிக்கு வந்தால் பிஜேபி நாளைக்கு அட்மிட் பண்ணுவாங்கிற கேள்வியை நம்ம கேட்கிறோம். ரெண்டாவது ஒரே விஷயம் என்னன்னா, என்வாரன்மெண்டல் சம்பந்தமா நீங்க சொல்றாரு, என்வாரன்மெண்டல் சம்பந்தமா ஃபைல்ஸ் அனலைஸ் பண்ணும். ஆனா பிஜேபி என்ன முடிவு எடுத்திருக்கிறது என்றால், இனிமேல் என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் ஒரு பிரச்சனையே கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு கோர்ட் காலகாலமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி பேசப்பட்டது. நீ பிஜேபி அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அப்ரூவல் கொடு, அது வந்து இ ஃபார்ம்ல உங்களுக்கு எல்லாத்தையும் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேகர், இது வந்து பல நிகழ்வுகள்ல ஒரு நிகழ்வாக இந்த ஸ்னூப் கேட் தொடர்பாக என்ன பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது பல நிகழ்வுகள்ல ஒரு நிகழ்வாக அதை பார்க்கணுமா, இல்ல அது அவங்க வந்து நரேந்திர மோடியை பற்றி நான் பேசியது அவர்கள் சொல்லித்தான் அப்படின்னு குறிப்பாக சொல்ல விரும்புறாங்களா? I think she is trying to reach out to the BJP-ங்கிற மாதிரி தான் தெரியுது. இல்ல அப்படி இல்ல, நான் நினைக்கிறது அந்த ஸ்னூப் கேட் விஷயத்தை ஸ்பெசிஃபிக்கா இதுல கொண்டு வந்தது அது ரெலவென்ட்டே இல்லாம அந்த என்டையர் போர்ஷன் ரெலவென்ட்டே இல்லாம ஒரு அதுல ஒண்ணு பார்க்கணும். காங்கிரஸ் எப்பெல்லாம் தேவைப்பட்டிருக்கோ ஜெயந்தி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்னூப் கேட்ல அவங்க இருங்க, ஸ்னூப் கேட்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசுறதுக்கு ஒரு நல்ல பெண் பேச்சாளர், இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தை பேசக்கூடிய நல்ல பெண் பேச்சாளர் வேணும்ட்டு திடீர்னு ஜெயந்தியை கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்ன அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க மினிஸ்டரா இருக்கும்போது நீங்க இல்ல அப்புறம் நீங்க வந்து ஃபிக்கில அவங்கள காலவாரி விட்டுட்டு அவங்க மினிஸ்டரையும் எடுத்துட்டு நீங்க பார்ட்டி ஒர்க்குக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஒர்க்கும் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஸ்போக்ஸ் பர்சன் பேனல்ல இருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜி.கே. வாசன் இந்த நவம்பர்ல அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். திடீர்னு ஜெயந்தி ஞாபகம் வருது, மோத்திலால் ஒரு அங்கேருந்து ஃபோன் பண்ணி நீங்க ஜி.கே. வாசன் கூட போயிடாதீங்க, இங்கேயே இருங்க அப்படிங்கிறார். ஸோ அவங்களுக்கு ஜெயந்தி நடராஜன் அவங்களும் அவங்க கட்சி தலைமை எப்படி பாக்குதுன்னா, இவங்க வேணும்னா யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லாட்டி தூக்கிடுவாங்க, அவங்க ஒரு நாப்கின் மாதிரி எவ்வளவுதான். இல்ல அவங்க தெளிவா ஜெயந்தி நடராஜன் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க, ஏதோ முகம் தெரியாத பெண்ணை பற்றி நான் வந்து பேச விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு மீறி இல்ல நீங்க ஆஸ் a spokesperson அதை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு காங்கிரஸ்ல நிர்பந்தம் கொடுத்ததா அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க மட்டும் இல்ல, மிஸ் கிரிஜா வியாஸ், ரீட்டா பகுனா ஜோஷி, இவங்க எல்லாரும் இதை பத்தி பேச சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்குச்சே உங்கள் பார்ட்டியின் நிலையை எடுத்து சொல்ல வேண்டியது முக்கியமாக பெண்களை சார்ந்த சம்பந்தம். இது வந்து நாங்கள் ஒளிவு மறைவு ஒன்றும் இல்லை, இது வந்து இயல்பு, அதைத்தான் செய்யணும், அவங்க வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் உங்களுக்கு பர்சனல் நான் பண்ண மாட்டேன் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு உடன்பாடு எனக்கு இதில் பர்சனல் கருத்து வேறுபாடு பேசாமல் இருக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் அன்னைக்கு பேசிட்டு இன்னைக்கு இரட்டை வேடம் போடுவது ஒன்று. இவர் சொன்னாங்க, இவர் ஜி.கே. வாசன் கூட போயிடுவாங்களான்னு. நான் ஒன்று சொல்கிறேன், நான் தலைவர் வாசன் கூட நான் இருந்த ஆள் இல்லை, ஒரு காலத்தில் இருந்தேன். ஆனால் அவரை கட்சியில் சேர்ந்தேன். தலைவர் மூப்பனாரோட இருந்த ஆள் நான் தமிழ் மாநில காங்கிரஸில். தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்து தலைவர் மூப்பனார் இறந்த பிறகு வாசன் அவர்கள் இந்த தமிழ் மாநில காங்கிரஸை காங்கிரஸோடு இணைப்பதற்கு முன்பாலேயே டெல்லியிடம் ஓடி சென்று பதவி வாங்கி கொண்டு அவர் அன்றைக்கு ஒன்றும் கேட்டால் தெளிவாக சொல்லுடைய மூப்பனார் அன்றை எரித்த நாள் அன்று இவங்க வந்து காங்கிரஸை சேர்ந்து இதில் பதவி வாங்கிட்டாங்க. அந்த எங்க காமராஜர் கமிட்டியில இவங்களை சேர்ந்தாங்களா இல்லையா? பதவிக்காக எதையும் செய்பவர்கள் அவர்கள். இது கடந்த கால வரலாறு சொல்லுது, இது உண்மை. அதை நான் மக்கள் மன்றத்தில் வைக்க விரும்புறேன். பிஜேபி ரீச் அவுட் பண்ணணும்னு சொன்னார்ல, அதற்காக மட்டுமே அது இருக்கா? அந்த அவங்க ஸ்டேட்மெண்ட் ஸ்னூப் கேட் அங்க தனியாக எடுத்து கொண்டு வந்து சேர்த்த மாதிரி ஒரு ஆமா அப்படிதான் தோணுது எனக்கும். அதுல ஒரு ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த கான்டெக்ட்ல அது தேவையில்லை. ஆனா அவங்க இன்னும் நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் எப்பெல்லாம் தேவையோ அவங்கள யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அப்ப வந்து அவங்க மினிஸ்டரா இருந்தாங்க, ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தாங்க. சோ அவங்கள காங்கிரஸ் கேட்டது அந்த இடத்த நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க சொன்னது தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு பொய்யான நிகழ்வை வந்து காங்கிரஸ் மிகைப்படுத்தி ஒரு பொய்யான நிகழ்வை ஒரு பொய்யாக திரித்து நரேந்திர மோடி அவர்களுக்கு நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தணும்னு காங்கிரஸ் செஞ்ச சதிதான். இன்னைக்கு மோடி அவர்களுக்கு நேரடியா அதை வந்து தெளிவா சொல்றாங்க. அதனால அதை தெளிவா சொல்றாங்க, மோடி அவர்களை தாக்க வேண்டும் என்று காங்கிரஸ் செய்த சதி. அதுல நான் வந்து தேவையில்லாம ஈடுபடுத்தப்பட்டேன்னு சொல்றாங்க. யாரோ முகம் தெரியாத ஒரு பெண்ணை உளவு பார்த்த விவகாரத்துல
அந்த பொண்ணு அது சேர்த்து தவறான பேச வேண்டிய புரிதல். நிலைமை வரும். அது இத தவறான பத்தி ஏன் புரிதல். பேசணும் அந்த மாதிரி சொல்றது காங்கிரஸினுடைய அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிட்டு வந்து போய் சொல்றாங்க, இல்ல மக்களுக்கு சொல்றீங்க, ஆனா மோடி வழி வந்து வர அப்படிதான் பேசுவாங்க. அது மொத்தமே காங்கிரஸ் அமித்ஷா மேல போட்ட கேஸ் எல்லா கேஸ் எல்லாமே பொய். இல்ல அவர்கள் கொடுத்த பேட்டியில கொடுத்த அனுப்பின கடிதத்துல என்டையர் கடிதம் வந்து என்வாரன்மெண்டல் சம்பந்தமான மினிஸ்ட்ரி சம்பந்தமான விஷயங்கள். இதுல எங்க இடத்துல இந்த ஸ்னூப் கேட் உள்ள வந்தது நமக்கு தெரியல. அது ஏன் அதை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ஒருவேளை இந்த ஸ்னூப் கேட் மூலமா ஒரு சிக்னல் என்பது மோடி கொடுக்குறாங்களான்னு தெரியாது, பிஜேபி கொடுக்குறாங்களான்னு தெரியல. சிபிஐ மேல கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. காங்கிரஸோட பர்சனல் வெண்டட்டாங்கறத அவங்க அத சொல்றாங்க. எப்படி சசி தரூர் அப்பப்ப மோடி ஸ்வச் பாரத் போல அவர் வந்து இன்னைக்கு தொடக்கத்தை எடுத்துட்டு போறா போல அப்படி எல்லாத்துலயும் ஒரு சிக்னல் என்பது கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடாக தான் நான் பாக்குறேன் நான். ஏன்னா இவர்களுடைய மொத்த வாழ்க்கை வரலாறு எழுதுறாங்க. இன்னைக்கு வாழ்க்கை வரலாறு எழுதும்போது எல்லாத்தையும் கொண்டு வரலாம் அவங்க, அது தப்பு கிடையாது. ஆனா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இஷ்யூ சம்பந்தமான பேசும்போது ஏன் இடைசர்களாக இந்த விஷயம் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு பின்னால் இருக்கின்ற கதை ஒரு தனி மனிதர் இன்னைக்கு பிரதமரா இருக்கிறவருக்கு மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை காங்கிரஸ் சுமத்துது, அதுக்கு தன்னை பயன்படுத்திக்கிட்டாங்கங்கறத சொல்றாங்க. அது என்ன தவறு? அவங்க சொன்னதுல என்ன தவறு? அவங்க சொல்ல தெளிவுபடுத்திட்டாரு. அதுதான் சொல்றாரு. சரி, அவங்க அதுதான் சொல்றாங்க. ஒன்னு சொல்றேன், மோடி அவர்கள் இன்று என்னுடைய பிரதமரும் கூட. எல்லாருடைய பிரதமரும் இரண்டாவது நான் காங்கிரஸ்காரனா இருந்தா கூட சோனியா காந்தி மோடி அவர் ஆமா நிச்சயமாக. அதனால அவர் மோடியை இந்த இந்தியாவை சுத்தம் செய்ய வேண்டும் அவர் சொல்றது இல்லை. நான் கூட தொடப்பத்தை எடுத்து போயிருக்கேன், அன்றைக்கு இதை எடுத்து போயிருக்கேன். ஆனா அதை ஷோ காட்டுறாரதையும் நான் சொல்றேன். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அதனால தொடப்பத்தை எடுத்து பெருக்குவதோ இல்ல ஒரு பிரதமரை வந்து ஒரு நல்ல காரியம் செய்ய நல்லதுன்னு சொல்வதோ தவறில்லை. ஆனா அதை அடிக்கடி சொல்லி தவறுகளை சொல்லி நான் இப்ப தவறுகளை சுட்டி காட்டுறேன். அதை ஷோவுக்காக மட்டும் செய்யறாரு, அங்க குப்பையை போட்டு பெருக்கிறாங்க, அதெல்லாம் சொல்லணும். ஆனா நல்ல காரியத்தை நல்ல காரியம் செய்வதோ அதோட சேர்ந்து செய்வதோ தவறில்லை. மோடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு கிராமத்தை தத்தெடுத்துக்குங்க. நீங்க வந்து ஒரு எங்க தலைவர் பண்றாரு, ராகுல் காந்தி அவர்களே பண்ணாரு. நீங்க வந்து இந்தியாவை தூய்மைப்படுத்துற பணியில் ஈடுபடுத்திக்கங்க. மோடியை அடிக்கடி பாராட்டி பேசுங்க. பின்னாலேயே உங்க பின்னாடி இதே ஒரு வழக்கு இருக்காங்கிறது மட்டும் எங்களுக்கு சொல்லிட்டு செய்யுங்க. இல்ல இல்ல, என் மேல ஒரு வழக்கும் கிடையாது. வழக்கு இருந்தாலும் சரி வழக்கு இல்லாட்டாலும் சரி ஒரு நல்ல காரியத்தை பாராட்டுவது தவறில்லை. ஆனால் அவர் பாராட்சி எதிர்கட்சியாக இருக்கும் தெளிவாக அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுவது எனது கடமை. காங்கிரஸ் கட்சியில இருந்து பாராட்டி பேசுறவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒண்ணு அடுத்த பலமுறை பாராட்டி பேசிருக்கேன் சார். என்ன பின்னணி இருக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க. I challenge you to expose me. நீங்க மத்திய அளவுல தலைமை அளவுல இருக்கக்கூடியவர்கள். நான் 26 வருடம் நான் அரசியல் இருக்கேன். எனக்கு இந்த மினிஸ்டர் போயோ இவங்க கிட்ட சொல்லி சிபாரிசு சொல்லி எனக்கு வாங்கிட்டேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏங்க அதாவது நீங்க தமிழ்நாடு அரசியல் வச்சு சொல்லாதீங்க. 91 96ல ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே பீரியட்ல ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல யார் மேலாம் ஊழல் வந்ததோ உடனே அவர்கள் திமுக கூட்டணிக்கு ஓடி போய் அத்தனை மந்திரிகளும் அவங்க வந்து அவங்களோட கேஸ்ல இருந்து விடுவிச்சுக்கிட்டாங்க. அடுத்தது அங்க போறாங்க. இந்த தமிழ்நாடு அரசியலை வச்சு உடனே கேஸ் இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபிக்கு வராங்க, உடனே பிஜேபி விடுதலை பண்ணி கொடுத்துருங்கிற மாதிரி நீங்க சொல்றது தவறான புரிதல். அந்த மாதிரி பேசுறாங்க, அது தவறு. நீங்க வந்து சிபிஐ கேஸ் இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபிக்கு ஓடி வராங்கங்கிற மாதிரி சொல்றது வந்து தவறு. அப்படி யாரும் கிடையாது. பிஜேபி ஸ்வச் பாரத் பத்தி பேசுறாரு. பாலாஜி பிஜேபிக்கு ஓடி வராங்கன்னு நான் சொல்லல, பிஜேபி காப்பாத்தும்னு நான் சொல்லல. நீங்க காப்பாத்தாதுன்னு சொல்றீங்க. கேஸ் இருந்ததுன்னா நீங்க போங்க, நீங்க போறீங்களான்னு கேட்டீங்க. அது வந்து தவறான புரிதல். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஜெயந்தி நடராஜன் அவங்களுடைய கடிதத்திலையும் இன்னைக்கு பேசுனதுலயும் ஸ்னூப் கேட் வந்ததற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? ஆட்சி நிர்வாகத்துல கட்சியின் தலைவீடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு கடிதத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுல ஏதேனும் மீனிங் இருக்கா? எனக்கு தோணுது. அதாவது நான் வந்து மினிஸ்டரா தான் இருக்கேன். மினிஸ்டரா இருக்கும்போது நீங்க வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூல வந்து என்ன கொண்டு வந்து பேச சொல்றீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்னூப் கேட்ல வந்து என்ன பேச சொல்றீங்க. நான் வந்து நம்ம வந்து மோடியை வந்து நம்ம பாலிசி லெவலில் அட்டாக் பண்ணோம், அதெல்லாம் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறீங்க. அப்படி நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி வந்து பேச சொல்றீங்க. நான் பேசுகிறேன். பட் அப்படி பேசியும் கூட நீங்கள் ஏன் என்ன ஸ்போக்ஸ் பர்சன் இதுலேருந்து பேனல்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கேட்டுல ஒரு ஆதங்கம் இருக்கலாம்ல. அப்படி இருக்கலாம், அப்படி பார்க்கலாம். இப்படி திருப்பி கேட்கலாம். அது ஒரு ஆங்கிள் தான். இப்படி திருப்பி கேட்கலாம்ல. 80ல நீங்க விசுவாசமா இருந்தேனே எஜமா, இன்னும் என்னையே அங்கீகரிக்க இல்ல இப்படி திருப்பி கேட்கலாம்ல. 80ல இருந்து வேற யாருக்கும் கொடுக்காத வகையில ஒவ்வொரு முறையும் மக்களை சந்திக்காம தொண்டர்கள் கூட தொடர்பு இல்லாம 6 முறை பதவி கொடுத்த பிறகும் இன்னைக்கு இப்படி கேக்குறீங்களே அப்படின்னு தொண்டர்கள் கேக்குறாங்க. இவ்வளவு செய்தவங்களை தான் குறை சொல்லணும். இவ்வளவு செய்தவங்க கேக்குறாங்க. 6 முறை கொடுத்தவங்கள
தொண்டர்களை சந்திக்காத மக்களை ஆட்களா பார்த்து சந்திக்காத. பார்த்து ஆமா. பதவி கொடுக்கறாங்க. பிரதமர் பதவி அந்த கொடுத்தாங்க. தலைமையை தான் சொல்லணும். அதுல பிரதமர் பதவியை பாரம்பரியம் ரெண்டு அப்படி கொடுத்தாங்க. செய்த அந்த பாரம்பரியம் இவங்க வந்து லாயல்ட்டியை பத்தி எங்கிட்ட பர்சனலா பேசியிருக்காங்க. இவங்க லாயல்ட்டி தெரியுது. நம்ம பேசிட்டு இருந்த பொருளை ஒரு கேள்வியாக நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். காங்கிரஸ் தலைமை மேல ஜெயந்தி நடராஜனுடைய குமுறல் நியாயமானது, சந்தர்ப்பவாதம், உள்நோக்கமுடையதுன்னு. நியாயமானது அப்படின்னு 11% நேயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சந்தர்ப்பவாதம்னு 35% நேயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உள்நோக்கமுடையதுன்னு 54% நேயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. சேகர், நான் ஆதரிக்கிறேன். மகிழ்ச்சியோட ஆதரிப்பீங்க. உண்மையை சொல்றாங்க, நான் ஆதரிக்கிறேன். சேகர், என்ன புரிதல்ல இந்த மாதிரி வாக்கெடுப்பு வந்திருக்கும்? உள்நோக்கங்கிறத வந்து இவங்க பிஜேபி பக்கம் சாயறதுக்காக செய்யறாங்க அப்படின்னு அது ஒரு உள்நோக்கமா இருக்கலாம். ஒன்று வந்து இவங்க ஓரங்கட்டி காங்கிரஸ் வந்து இவங்களை வந்து ஓரம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினால இருக்கலாம். சந்தர்ப்பவாதம் வந்து இவங்க மேல கேஸ் எதுவும் வந்துடாம இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கிறதுக்கு அது சந்தர்ப்பவாதம்னு மக்கள் நினைச்சிருக்கலாம். பட் அவங்களோட இதுல ஒரு நியாயமும் இருக்கு. அதாவது காங்கிரஸ் வந்து அவங்கள யூஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து டிஸ்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணங்களை சரியா சொல்லுது. அதாவது ஒரு காரணங்களை சொல்லியிருக்கலாம். ஒரு இவ்வளவு நாள் எம்பியா இருந்திருக்காங்க, இவ்வளவு நாள் ஒரு மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அவங்க போய் ஒரு வைஸ் பிரசிடென்ட்டையும் பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்குன்னா அந்த காங்கிரஸ்ல இப்படி ஒரு அயன் கர்டன் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஜெயந்தி நடராஜன் இன்றைக்கு சொன்னதன் மூலமாக, அவங்களுடைய சோனியா காந்திக்கு அவங்க எழுதின கடிதத்தின் மூலமாக ஒரு விஷயம் தெரியுது. சில நிறுவனங்களுடைய பெரிய திட்டங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது இல்ல. இந்த மறுபரிசீலனைக்கு பிறகு முடிவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதை நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில குரோனி கேபிட்டலிசம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன அதே அளவுகோல் இப்போ இந்த மறுபரிசீலனை அப்படிங்கிற அறிவிப்புக்கு பின்னாலையும் இருக்கா அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லலாம். ஜெயந்தி நடராஜன் பதவி விலகிய உடனே, விருப்பு மொழி பதவி எடுத்த உடனே ஒரு 2 மாத காலத்துல ஒரு 100 ப்ராஜெக்ட் கிட்ட கிளியர் பண்ணியிருக்காரு. இப்போ மிக வேகமாக அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்பது கிளியர் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னால் என்ன நடந்தது என்பதெல்லாம் இன்னும் வெளியே வர வேண்டியது. இன்னும் யாராவது புத்தகம் போட்டாதான், இல்லை இது போல பேசினாதான் நமக்கு வெளியே வர வேண்டிய விஷயமாக நான் பார்க்கின்றேன். இன்றைக்கு கொண்டிருக்கின்ற பிஜேபி அந்த பாதையை தான் நோக்கி போக போகிறது. எந்த விதமான என்வாரன்மெண்டல் கிளியரன்ஸ் பற்றி கவலைப்படாமல் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அப்ரூவ் பண்ணக்கூடிய விதத்தில் தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதை பார்க்கின்றோமோ. இன்னும் மோசமான விதத்தில் குரோனிக் கேபிட்டலிஸ்டோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் UPA 2னா செகண்ட் பார்ட்டி NDA ஆரம்பிக்க போகிறார்கள் தான் நான் பார்க்குறேன். பாலாஜி, அதாவது இது தவறான புரிதல். அதாவது எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுமே ஏதோ ஒரு தவறு செய்வாங்க, என்விரான்மெண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றதே அது ஃபர்ஸ்ட் தவறு. சில இண்டஸ்ட்ரி நடக்கும்போது அது இருக்கலாம். ஆனா எந்த இண்டஸ்ட்ரியுமே குரோனிக் கேபிட்டலிசம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, பேசியிருக்காரு இல்ல எந்த ஒரு பெரிய தொழில், அதாவது ஒரு உற்பத்தி ஃபேக்டரி கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான முன் ஏற்பாடுகள், முஸ்தீபுகள் ஒரு 3 வருடம் நடக்கும். அதனால முன்னேற்ற பாதைக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்கிறது. அதனால எந்த குரோனிக் கேபிட்டலிசம் கிடையாது. இல்ல குரோனிக் கேபிட்டலிசம்ங்கிறது சில ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்திருக்கலாம். பட் ஜெனரலா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட ஒரு கவர்மெண்ட் பாலிசி ட்ரிவன் அப்படின்னு இருந்தா இதுதான் பேராமீட்டர்ஸ், இந்த பேராமீட்டர்ஸ்க்கு வந்ததுன்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். அதை டிரான்ஸ்பரண்டா நீங்க வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. அந்த பேராமீட்டர்ஸ் மீட் பண்ணிச்சுன்னா இது பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இட் வில் கோ டு தி அப்பலேட் போர்டு, அப்படி இல்லைன்னா கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு அவங்க அந்த பேராமீட்டர்ஸ் வச்சுட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. வெளிப்படையாக விஷயம் நடக்கணும். ரொம்ப தெளிவாக ஏழைகளுக்காக இருந்தோம். இவங்க சொன்னதுல அது ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்க ஏழைகளுக்காக மலைவாழ்க்கான சிப்பாயா இருந்தாலும் அதை செஞ்சிருக்காரு. ஆனால் சொன்னது வரவேற்க நான் ஜெயந்தி நாராயணன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் தலைவர் ஏழைகளுக்காக நின்றார், மலைவாழ் மக்களுக்காக தான் சொல்கிறாங்க. குரோனிக் கேபிட்டலிசம் இருந்தால் அந்த பெரிய நிறுவனத்தோட கேன்சல் பண்ணிட மாட்டார். ஸோ பணக்காரர்களுக்கு வாழும் அரசாக பிஜேபி இருப்பது போல நாங்கள் இல்லைங்கிறது தான் இதில் ப்ரூவ் ஆகுது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில்